அச்சச்சோ ஏன் தங்க இந்த வந்துட்டேன் பாட்டி தான் வந்துட்டேம்மா. அச்சோ இல்ல எடுத்தவங்க ஏன் எடுத்தவங்க உனக்கு தானே தங்க பால் கலக்க போயிட்டு இருந்த பாட்டி அதான் பாட்டி விட்டுட்டு போயிட்டேன். அல்லாதிரி பட்டேன் இந்த வந்து பாட்டி தூக்குறேன். ஆண்டமா ஏன் பட்டி தங்க எதுக்கு அழறீங்க? அப்பா தேடுறீங்களா? அப்ப இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா வந்துருவோம் என்ன அழக்கூடாது என் தங்கம்ல என் பட்டுலடி. சரி தங்கம் அழக்கூடாது பாட்டி வந்துட்டேன் பாட்டி தூக்கியே வச்சிருக்கேன் இறக்க மாட்டேன் அழக்கூடாது. என் தங்கத்துக்கு பாச்சி எடுத்துக்கிச்சோம் தூக்கம் வந்துருச்சாமா அதான் என் தங்க அழுதுறீங்களா? அத்தை என்னம்மா குழந்தை ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாலும் அதை என்னன்னு பார்க்கலாம் வந்தேன். நீங்க இங்கதான் இருக்கீங்களோ? இல்லம்மா குழந்தைக்கு பால் கலக்க தான் கிச்சன் வரைக்கும் போயிருந்தேன். அதுக்குள்ள பாப்பா ஆள ஆரம்பிச்சிட்டான். இந்த பால் ஆறிட்டு இருக்கா அதை இவ்வளவு சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். சரி தங்க சரி அப்ப இந்த வந்துருவானா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அத்தை பால் எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் ஆத்தி தரேன். குழந்தை ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்காளா? கிருஷி இப்ப வந்துருவானா? இல்லம்மா கிருஷி இப்போதைக்கு வரமாட்டான். கிருஷ்ணன் ராத்திரி ஆகும் வரதுக்கு வர வரைக்கும் குழந்தைய நான் பாத்துக்கணும். கொஞ்சம் கிச்சன்ல வேலை இருக்கு அதை நீ கொஞ்சம் பாத்துறேன். கிருஷ்ணா லேட் ஆகுமா? என்ன அத்தை கிருஷ்ணன் எவ்வளவு நேரம் ஆபீஸ்ல இருந்தாலும் இடையில கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு போவாரேன். இப்ப வரமாட்டேங்கிறீங்க? அவன் ஆபீஸ்க்கு போகலாமா வேற வேலையா வெளியில போயிருக்கான். அப்படியே ரோகிணியை பாத்துட்டு வரேன்னு போயிருக்கான். ரோகிணியை பாத்துட்டேன் ஏதாவது பேசிட்டேன் ரோகிணியை கூட்டிட்டு வரதுக்கான ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காமா. என்னது ரோகிணியை கூட்டிட்டு வர கிருஷி போயிருக்கானா? இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியாம போச்சு? கட்டுவலி இந்த பொம்பளை எனக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்லிருக்காங்களோ? இவ்வளவு கமகமா விஷயத்த வச்சுட்டு இருக்கேன். அத்தை என்னத்த சொல்றீங்க? கிருஷ்ணா இப்ப ரோகிணி வீட்டுக்கு தான் போயிருக்காரா? ரோகிணி வீட்டுக்குன்னு சொல்ல முடியாதுமா ஏதோ பிசினஸ் விஷயமா தான் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தான். அப்புறம் அப்படியே அங்கிருந்து தான் ரோகிணி வீட்டுக்கு போய் ரோகிணியை பார்த்து பேச போறேன்னு சொல்லியிருந்தான். இந்நேரம் கிளம்பிருப்பானு தெரியலம்மா. கிளம்பிருப்பான். கிருஷ்ணா மட்டும் ரோகிணியை மீட் பண்ணவே கூடாது. மீட் பண்ணிட்டாங்க என் பிளான் மொத்தமா சுக்குநூறா போயிடும். இல்ல கிருஷ் ரோகிணியை மீட் பண்ண போறான். ரோகிணி உன்னை பார்த்தாதானே? ரோகிணி உன்னை பார்க்கவும் மாட்டான். நீ ரோகிணியை பார்க்கவும் முடியாது. நேரா பார்த்து பேசி அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரலாம் நான் நினைப்புல இருக்கேன். அது நடக்காது. இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. சரி தங்க அல்லாதீங்க. இந்த பால் கொஞ்ச நேரத்துல பால் ஆறிடும். ஆறுனதான் பாட்டி கொடுத்தேன் குடிச்சிட்டு சமத்த தூங்கலாம். பூமி சமையல்லாம் செல்வம் முடிச்சாச்சு. கொஞ்சம் வேலைகள் இருக்கு அது என்ன ஏதுன்னு போய் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டேன். கிச்சன்ல வேலையா? அதை விட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முதல்ல அதை முடிச்சிட்டு வரேன். அத்தை நான் துணியை ஊற வச்சுட்டு வந்தேன். அதை மட்டும் மிஷின்ல போட்டுட்டு வந்துடுறேன். போயிட்டு நான் அப்படியே கிச்சனை க்ளீன் பண்றேன். அப்படியே பூமி சரிம்மா நீ போய் என்ன ஏதுன்னு பாரு. நான் குழந்தைக்கு பால் கொடுக்க வச்சுட்டேன் அவளை தூங்க வச்சுட்டு வரேன். இல்லைன்னா அழுதுட்டே இருப்பாங்க. ஆமா நீங்க பாப்பா பக்கத்துல இருங்க நான் பாத்துக்கிறேன். கிச்சன் வரதானே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க குழந்தை பக்கத்துல இருங்க அத்தா. சரிம்மா பூமி நீ நான் அவளை தூங்க வச்சுட்டு வரேன். சரிங்க அத்தா. அந்த பொம்பளை வரத்துக்குள்ளார முதல்ல ரோகிணிக்கு ஒரு போனை பண்ணிடும். ரோகிணி நீ கிருஷ்ண மீட் பண்ணவே கூடாது. கிரிஷ் என்கிட்ட கூட சொல்லாம ரோகிணி பார்க்க போயிருக்கேன். அப்போ நீங்க சேர்ந்துடலான்னு உனக்கு ஒரு நினைப்பு அதானே? இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு சம்பவம் மட்டும் நடக்கவே விட மாட்டேன். வாழ்நாள்ல இனி உனக்கு துணையே கிடையாதுடா. நீ போனை பிக்கப் பண்ண எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ரோகிணி மீட் பண்ணிட கூடாது. ரெண்டு பேரும் பார்த்துக்கவே கூடாது. ரோகிணி போனை எடு ரோகிணி. மேகம் என்பது அடமழை மூடிச்சு காற்று முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும். யார் அது? சாங்ஸ் கேட்குற நேரத்தில் கூட டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். யாரு? அடே பூமி அக்காவுக்கு நானே கால் பண்ண நினைச்சேன். பரவாயில்ல அவங்களே கால் பண்ணிட்டாங்களே. அங்கே என்ன அப்டேட்னு கேட்போம் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ அக்கா சொல்லுங்க அக்கா எப்படி இருக்கீங்க? ஹலோ ரோகிணி எனக்கு என்ன நான் இங்கேருந்து நல்லா இருக்கிறது. இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டா நல்லாவா இருக்க முடியும்? என்னாச்சுக்கா கேட்க இவ்வளோ பிரக்தியா பேசிட்டு இருக்கீங்க? வேற என்ன ரோகிணி பண்றது? காலையில தூங்கி எழுந்துச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் வேலைன்னு வேலையா கொடுத்து என்ன சாக அடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லாத வீட்டுல இருந்து வந்துட்டேன் பாத்தியா? அப்புறம் நான் தானே இந்த வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரி இருந்து உழைக்கணும். நீ ஏதோ கண் கூட பாத்தீங்க. ஆமாக்கா குடும்பமா அது. அப்படா எப்படா இந்த குடும்பத்துல வெளியில வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நிம்மதியாவே இருக்கேன். ஆனா என்ன உங்க நிலைமை நினைச்சதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குக்கா. அதான் அக்கா நான் சொல்றேன்ல நீங்களும் வெளியில வந்துட வேண்டியதானக்கா. அது பைத்தியக்காரி உன்ன மாதிரி பைத்தியக்காரி நினைச்சிட்டியா என்ன? இந்த குடும்பத்தை விட்டுட்டு வெளியில வரவா? இந்த குடும்பத்திலேயே நம்மளால வாழ முடியலனா வெளியில போய் எந்த குடும்பத்தையும் வாழ முடியாது. இருக்கத்திலேயே இளிச்சவாய் குடும்பம் அது இதுதான். என்ன இந்த அளவுக்கு நம்புறாங்களா? அப்படிப்பட்ட குடும்பத்தை விட்டுட்டு நான் வெளியில வர முடியுமா? நீ பைத்தியக்காரி அதான் போயிட்டேன். ஆனா நான் பைத்தியக்காரி இல்லடி காரியக்காரி. என் காரியம் ஆகாம இந்த குடும்பத்தை விட்டு வெளியில வர மாட்டேன். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நிம்மதியாவும் இருக்க விட மாட்டேன். இல்ல ரோகிணி என் நிலைமை தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. நான் இந்த குடும்பத்தை விட்டு வெளியில போனா உன்ன மாதிரி என்ன வாழ வர வைத்தேன் பாத்துக்கிற குடும்பமா என் குடும்பம்.
அதெல்லாம் நடக்காத ரோகிணி. என் தலையெடுத்து இந்த குடும்பத்துல தான் சிக்கி சின்ன பெண்ணு ஆகணும்னு இருக்கு. அதான் வேற வழி இல்லாம இந்த குடும்பத்தை குப்பை கொட்டிட்டு இருக்கேன். நல்ல வேலை நீயாவது வெளியில போயிட்டீங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ரோகிணி. என்னக்கா உங்களால மட்டும்தாக்கா நான் அந்த குடும்பத்தான வெளியில வந்தேன். நீங்க மட்டும் இல்லைனா இப்ப வரைக்கும் நானும் உங்களை மாதிரி அந்த குடும்பத்தை மாட்டிக்கிட்டேன் சிக்கி சின்ன பெண்ணா இருந்தாக்கா இருக்கணும். கவலைப்படாத ரோகிணி, நீ இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன். நான் வரவும் விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உன் காலடி இந்த வீட்டு பக்கம் மெதிக்கவே விட மாட்டேன்டி. அப்படி மெதிக்கிற ஒரு நாள் வந்ததுன்னா அதுவும் என்னோட பிளானா தான் இருக்கும். பூமிக்கா அந்த டைவர்ஸ் விஷயம் என்னாச்சு? அது கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து எனக்கு ஃபினிஷ் பண்ணி விடுங்கக்கா. என்னால முடியலக்கா. இப்ப பாரு கிறிஸ்கிட்ட ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. நானும் எவ்வளவுதான் அவாய்ட் பண்றதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ கிறிஸ் பேசினா நான் மனசு மாறிடுவேன்னு எனக்கு ஒரு பயமா இருக்குக்கா. என்ன அவன் பேசணும் இப்ப மனசு மாறிடுவாளா? இல்ல இல்ல இது நடக்கக்கூடாது. நான் நடக்கவும் விடக்கூடாது. ஐயோ இப்ப அவன் நேர பார்க்க போயிருக்கானே. ஒருவேளை பார்த்துட்டாக்கா? முதல்ல ரோகிணி வீட்டில் இருக்கக்கூடாது சொல்லணும். எனக்கு புரியுது ரோகிணி உன் கஷ்டம் என்னன்னு. கவலைப்படாத, சீக்கிரமா உனக்கு அந்த டைவர்ஸ் விஷயத்தை முடிச்சு கொடுக்க பாக்குறேன். நானும் கிறிஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கிறிஷா இல்ல இல்ல என் ரோகிணி வந்துருவானு அப்படி இப்படின்னு பெண்ணாத்திட்டு இருக்காரு. அவருக்கு வேற என்ன வேலை இருக்கேன்? நான் கேட்டதை மட்டும் செய்ய மாட்டாராமா. ஆனா நான் வந்துடணுமாமா. அதெல்லாம் முடியாதுக்கா. நான் வர மாட்டேன்க்கா. நீ கவலைப்படாத ரோகிணி. சீக்கிரமே விவாகரத்து நல்லபடியா முடிஞ்சிடும். நீ உனக்கும் கிறிஷுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சீக்கிரமே முடிவாயிடும். இந்த குடும்பத்துக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அதுவும் சீக்கிரம் முடிவாயிடும். அக்கா நீங்க சொன்ன இந்த விஷயம் எல்லாம் நடந்தனாதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும்க்கா. ஏதாவது ஒண்ணு பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கக்கா. நானும் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன். ஆனா நடக்காது போல இருக்கேன். என்னக்கா சொல்லிட்டு இருக்கீங்க? பெண் என்ன ரோகிணி உன்னை பாக்கிறதுக்காக உன் புருஷன் அங்க வந்துட்டு இருக்காராமே. அக்கா கிறிஸ்டியன் சொல்லுங்க, என் புருஷன்லாம் சொல்லாதீங்க. அந்த பதவியா நான் என்னைக்கு தலை முழுகிட்டேன். என்னக்கா சொல்றீங்க? என்னை பார்க்க அவரிங்க வந்துட்டு இருக்காராமா? ஆமா ரோகிணி உன்னை பார்க்கதான் கிருஷ்ணன் வந்துட்டு இருக்காராமா. உன்னை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாங்கிற நினைப்புல வந்துட்டு இருக்காராமா. என்ன ரோகிணி பெட்டி படிக்கிற ரெடி எடுத்து வைக்கிறேன் என்ன? அக்கா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் என்கிட்ட பேசிட்டா நான் சமாதானம் ஆயிடுவேனா? முதல்ல அவர் என்கிட்ட பேசணும் தானே. பேசணும் தானே நான் சமாதானம் ஆகிறதுக்கு. அவர் என் முகத்திலே முடிக்க மாட்டாரு. நானும் அவர் பார்க்க கூடாதுன்ற முடிவில் இருக்கேன். என்னை பார்க்கறதுக்காக இப்ப வீடு வரைக்கும் வராரா? அக்கா நல்ல வேலை இந்த விஷயத்தை இப்ப சொன்னீங்களே. இப்ப நான் வீட்டுல இருந்தா தானே அவர் என்ன பார்க்க முடியும். இருக்க மாட்டேனே, இங்க இருக்கவே மாட்டேன். இதுதான் ரோகிணி நான் எதிர்பார்த்தேன். நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கறனோ அதெல்லாம் கரெக்டா கச்சிதமா செஞ்சிடறேன். ரோகிணி உன்ன மாதிரி ஒரு அடிமை எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். அக்கா லைன்ல தான் இருக்கேன் ரோகிணி. இல்ல கிருஷ் வராருங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீதான் பார்க்கணும் என்ன பண்றது ஐடியால இருக்க. அக்கா கிருஷ் என்ன பார்த்தா தானே அவர் என்ன பார்க்க மாட்டாரு. நான் பார்க்கவும் அலோ பண்ண மாட்டேன். முதல்ல நான் வீட்லயும் இருக்க மாட்டேன். அதை சரி நீ அதை செய்யணும் தானே நான் ஃபோன் பண்ணி சொல்றது. சரி ரோகிணி அப்புறம் உன் இஷ்டம். சரி பாரு என்ன அக்கா அந்த டைவர்ஸ் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் முடிச்சு கொடுங்கக்கா. கிருஷ்கிட்ட ஏதாவது பேசி எனக்கு அதை சஹி மட்டும் வாங்கி கொடுங்கக்கா. எனக்கு ஒரு தலைவலி முடியும்க்கா. அதுக்கு என்ன ரோகிணி சீக்கிரமே பண்ணி கொடுத்துறேன். அக்கா உங்களை மட்டும் தான் மழை போல நம்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் என்ன எதுன்னு பார்த்து முடிச்சு விடுங்க. நீ என்ன மட்டுமே நம்பு, உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அது போதும்க்கா, இப்பதான் நிம்மதியா இருக்கும். சரிக்கா நான் வெளியில கிளம்பணும். இல்லைன்னா அதுக்குள்ள கிருஷ் வந்துருவாரு. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சரி ரோகிணி கிருஷ் வந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு என்ன நடந்தது ஏதுன்னு. கண்டிப்பாக்கா நீங்க சொல்லணுமா என்ன? அதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். ஓகே ரோகிணி வச்சுட்டோமா? இங்க எக்கச்சக்க வேலை இருக்குமா. நான் போய் வேலையை பார்க்கணும். இந்த போன் பேசின நேரத்தை கூட யாராவது பார்த்தா என்ன திட்டுவாங்கம்மா. நான் போறேன். அக்கா உங்க நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிக்கா எனக்கு நீங்க எப்படி ஒரு நல்லது பண்ணீங்களோ அது போல உங்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்க நான் ஏதாவது முயற்சி பண்றேன்க்கா. ஐயோ ரோகிணி நீ எதுவும் பண்ண வேணாமா. நீ சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு அதுவே போதும். நான் நீ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பாக்குறேன். நீ சந்தோஷமா இருந்தாலே அதுவே எனக்கு போதும். ஏண்டா குழந்தைனாரே பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கா? ஆசையில மண்ணள்ளி போட தானடா நானே இருக்கேன். நீ சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமா இருக்கோம். நாங்க உன்னோட இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உன்னை மட்டும் சந்தோஷமா வாழ விட்டுருவேனா என்ன? பூமி இருக்கிற வரைக்கும் உனக்கு சந்தோஷமே கிடையாதுடா. ஒன்னும் இல்லடி, சும்மா இந்த சாரீஸ்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்கேன். சார் நீ சும்மா பாத்தியா இல்ல ஆசையா பாத்தியான்னு கூட எனக்கு தெரியாது. நீ இத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கேன். மேடம்க்கு இந்த சாரி பிடிச்சிட்டு போல இருக்கேன். அப்படிதானே? இவன் என்ன பண்ணி தொலைறான்னு தெரியலையே. ரோகிணியை பார்த்து இவனை கூட்டிட்டு போன முடிவு பண்ண பாரு. என்ன உதைக்கணும். டேய் ஆதி கொஞ்சம் சீக்கிரம் வாடா, டைம் ஆகுது. இல்ல சந்தியா சும்மா தாண்டி பாத்துட்டு இருக்கேன். உனக்கு பத்தி தெரியாது, சும்மா சொல்லு. உனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்குதானே? பிடிச்சிருக்குதா, ஆனா நான் தொட்டு மட்டும் தானே பார்க்க முடியும். உனக்கு வேணும் மட்டும் சொல்ல. இந்த மந்த் சாரி வந்ததான் எடுத்துலாம். ஐயோ இல்ல இல்ல வேணாம் வேணாம். நீ எனக்கு எக்கச்சக்கமா சாரிலாம் எடுத்து கொடுத்துருக்கேன். வேணாண்டி, அதுக்கே சேர்த்துக்கிட்ட நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். நான் உன்னை வேற கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். வேணாம் வேணாம், இது சும்மா நல்லா இருக்கேன்னு பார்த்தேன். மற்றபடி எடுத்து கட்டணும்லாம் ஆசை இல்லை. அழகா இருக்கேன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. உன்கிட்ட மறைக்காதடி. உனக்கு வேணும் மட்டும் தலையாட்டேன். தூக்கிலா அது சமயம் அது தப்படி. அடி பாவி, நான் தூக்கிலான்னு சொன்னது
சம்பளம் வந்தாலே வாங்கிடலான்றது அர்த்தம். சந்தியா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது, சும்மா விளையாடுனேன், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு அப்படிலாம் எந்த ஆசையும் இல்ல. சரி சரி, இதெல்லாம் நான் போய் ரேக்ல ஏத்திட்டு வரேன். ராதா மேடம், நீங்க வேலையில செஞ்சு சீக்கிரமா அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக கிளம்புற நேரத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது நல்லதுக்குள்ள பாத்துக்கோங்க. மேடம்க்கு இன்னும் வேலை இருக்கு. நீங்க என்னமோ இந்த வேலையை முடிச்சு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போக போற மாதிரி நினைப்புல இருக்காதீங்க. இன்னும் வீட்டுக்கு போய் அந்த சுந்தரி அம்மா வீட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். அங்கேயும் வேற 3 நாள் கோட்டரிங்க இருக்குது. அதுங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தான் தூங்கணும். வாங்க செஞ்சு சீக்கிரமா எடுத்து போட்டு வா, காலையில பாத்துக்கலாம். இதெல்லாம் கிளம்பலாம், டைம் ஆகுது. இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? இந்த வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு தானே போவாங்க, வேற என்னமோ வேலை இருக்க மாதிரி பேசுறாங்க. இந்த கிருஷ் அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க, நீ எதுக்கு அதை காது கொடுத்து கேட்டுட்டு இருக்க? சந்தியா, வேலை எனக்கு எப்பவுமே இருந்துட்டே தாண்டி இருக்கும். அதுக்காக இதெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்தா நல்லா இருக்காதுல்ல. ஆதி சார் என்ன நினைப்பாரு? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் எடுத்து ஏத்திட்டு வந்துடுறேன்டி. நம்ம தாய் ஷோரூமை பாத்தியா? மொத்த பொம்மை கிளம்பிடுச்சு. நீ நான் மட்டும் தான் இருக்கணும். நானும் எப்பயே கிளம்பிடுவேன். இந்த சென்சஸ் காமனியா ஓட்டிக்கிட்டு போகணுமேன்றதுக்காக தான் நின்றுட்டு இருக்கேன். மாடி அப்புறம் அந்த சுந்தரி பீஸாவது கத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கிட்ட போய் கொஞ்சம் திட்டு வாங்கணுமா என்ன? இந்தி உன் காலம் முழுக்க திட்டு வாங்கிட்டே தான் இருப்பியா? மாடி போகலாம், இதெல்லாம் எடுத்து போட்டு வா. சரி சரி, இரு, இந்த சாரி மட்டும் மாதிரி எடுத்து வச்சுட்டு வரேன். அந்த சாரி தானே, எப்படி கூட எனக்கு பிடிச்ச சாரிடி, அதை ஏன் அப்படி தூக்கி போடுறேன்? உங்களுக்கு பிடிச்ச சாரி தான் வேணுமான்னு கேட்டா வேணாம்னு சொல்றது. அப்புறம் அதை கையில வச்சுட்டு அழகு பாத்துக்கிட்டேன். பார்க்க பார்க்க ஆசையா தான் இருக்கும். உனக்கு வேணுமான்னு கேட்கறேன், வேணாம்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு என்ன பாத்துட்டு இருக்கா? ஏ சந்தியா, அந்த புடவையோட ரேட்டு 8000 ரூபாய். அந்த புடவையை கட்டுற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி வளரல. தகுதி வளரும் போது சொல்றேன், அப்ப எனக்கு வாங்கி கொடு, சரியா? சரி வா கிளம்புவோம். முடியலடி, உன் கல்யாணத்துக்கு இந்த புடவையை நான் கிஃப்டா கொடுத்துறேன். அப்ப சந்தோஷப்படுவியா? அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்போது பார்க்கலாம். இப்ப கிளம்பலாம். நீங்க தியாகி மேடம், நீங்க பேசுறதுல போதும், வாங்க கிளம்புவோம். சரிடி, நான் போய் வண்டி எடுக்கிறேன், நீ போய் ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வா, கிளம்பலாம். ஆமாண்டி, நீ போயிட்டு நான் ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரிடி, கொஞ்சம் சீக்கிரம் வந்து சேரும். பேக் எடுக்கிறேன், அதுல லேட் பண்ணிடாத. வந்து 2 நிமிஷம் தான். ரொம்ப அழகா இருக்க. என்ன உன்னை தொட்டு பார்த்துக்கலாம். நான் நாளைக்கு வந்து உன்னை தொட்டு பார்க்கிறேன். சாரி சார், அது புடவை பார்த்துட்டே வந்தேனா, அதான் சார். சாரி சார். பார்த்தேன். சரி, டைம் ஆகுது, நீங்க கிளம்புங்க. சரிங்க சார், இந்த கிளம்பிடுறேன். சுந்தரி, என்னம்மா என்ன கிளம்ப சொல்லிட்டு இங்க வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? கிளம்பலாமா? எங்க கிளம்புறது? இன்னும் கிருஷ்ணா ஆளை காணுமே. கிருஷ்ணாவையும் ஆளை காணும், இந்த ராதா அவளையும் ஆளை காணும். அவளாவது வந்து சொல்லிட்டு போலான்னு பார்த்தா இன்னும் 2 பேருமே ஆளை காணுமேங்க. கிருஷ்ணாக்கும் ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கும், அவன் வரதுக்கு லேட் ஆகுது. இந்த ராதா கழுதைக்கு என்ன, கொஞ்சம் சீக்கிரம் வந்து சேரலாம்ல? சுந்தரி, என்ன பேசிட்டு இருக்க நீ? உன் பிள்ளைக்கு எப்படி ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கும், அந்த மாதிரி தானே அந்த பிள்ளைக்கு வேலை இருக்கும். அந்த பிள்ளை துணி கடையில் இருக்க வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவான். அந்த பிள்ளை எப்பவுமே 9 மணிக்கு தான் வருவான். நீ 8:30 மணிக்கு குதிச்சிட்டு இருக்க. நீ வெளியில போறன்றதுக்காக அவ 8 மணிக்கு வந்து நிற்க முடியுமா என்ன? அவ ஷார்ப்பா 9 மணிக்கு வந்துடுறான். உன் குணம் தெரிஞ்சுதான் உன்கிட்ட திட்டு வாங்கக்கூடாதுன்னு ஓடி வரான். ஆனால் எப்படி உனக்கு மனசே இல்லாம அவளை எப்ப பாரு காட்சி கூட்டிட்டே இருக்கேன்? என்னதான் நம்ம பணம் கொடுக்கறோன்றதுக்காக இந்த அளவுக்கு பேசாத சுந்தரி, தப்புமா? ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க பாருங்க, ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். அவ வரலன்னா நான் கத்ததாங்க செய்வேன் நானு. ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரம் வரதுக்கு என்னவா? அவ கொஞ்சம் முன்னாடி வரலாம்ல? சுந்தரி, நீ இன்னைக்கு ஃபங்க்ஷன் போக போறேன்னு முன்னாடி ராதா கிட்ட சொல்லிட்டே என்ன? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல போன் வந்தது, நம்ம ஃபங்க்ஷன் போனோன்னு. அதுக்குள்ள எப்படி அவகிட்ட சொல்ல முடியும்? புரியுதா? நீ அவகிட்ட ஃபங்க்ஷனுக்கு போற, நான் வீட்டுல இருக்க மாட்டேன்னு எதுவுமே சொல்லல. அப்படி இருக்கும்போது அவ சீக்கிரமா வரணும்னு நினைச்சா எப்படி? சுந்தரி, நம்ம எடுக்கிற முடிவு தான் கரெக்ட், நம்ம பேசுற பேச்சு தான் கரெக்ட் நம்ம நினைக்க கூடாதுமா. நீ பாரு சுந்தரி, அந்த பிள்ளை வயசுக்குள்ள ஏதோ வீட்டு சூழ்நிலை சரியில்லாம இருக்கிறதாதான் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரோம். நீ அதை யூஸ் பண்ணி
ரொம்ப ஓவரா அந்த பிள்ளைய கரைச்சி கொட்டிட்டு இருக்கான். ஊரை மட்டுக்குள்ள நீ ரொம்ப எல்லாம் பேசாத. இது நாளைக்கு நமக்கே ஒரு இதுவா மாறும். கொஞ்சம் அமைதியா இரு. பாப்பா நீங்க ஏற்கனவே தலைவலியில இருக்கீங்க. சும்மா சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதீங்க. இதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியல. எப்ப பாரு ராதாக்கு சப்போர்ட் பண்றதே உங்க பொழப்பா போச்சு. நீங்க மட்டுமா உங்க பிள்ளைக்கும் கத்து கொடுத்துட்டீங்க. அவளும் நான் எது சொன்னாலும் சரி ராதாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். ஏங்க இவங்கள தட்ட வேண்டிய விதத்தை தட்டி தாங்க வைக்கணும். நீங்களும் உங்க பிள்ளையும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா மத்தது நான் பாத்துப்பேன். இன்னைக்கு உன்னால எந்த காலத்துலயும் திருத்திக்க முடியாது. முடியாதுல்ல விட்டுருங்க. கிருஷ்ணா வந்துட்டான்னு நினைக்கிறேன். வாங்க வந்ததை அவன்கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். சரி கிளம்பு. கிருஷ்ணா வாப்பா. என்னம்மா நீங்க அப்போ வெளில கிளம்புறீங்களா? ஆமாப்பா கிருஷ்ணா, நானும் உங்க அம்மா ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறோம். ஃபங்க்ஷனா? என்னம்மா இது சொல்லவே இல்லை. ஆமாண்டா கண்ணா, உங்க அத்தையோட ரெண்டாவது பொண்ணு வயசுக்கு வந்துட்டாராமா. அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க போகணும். நாளைக்கு தான் தண்ணி ஊத்துறாங்களா, இன்னைக்கு நான் போனதான் உண்டு. நாளைக்கு எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ராத்திரிக்கு போல வருவோம். ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு காலையில வந்துடும். சரியாப்பா கிருஷ்ணா? அம்மா ஒரே ஃபங்க்ஷன் மோட்ல இருக்கீங்க போல இருக்கேன். சரி சரி நீங்க போயிட்டு வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க பொறுமையாவே வாங்க. நைட் டைம்ல எந்த ப்ராப்ளம் வச்சுக்காதீங்க. டே டைம்ல இருங்க. அப்பா அம்மா பத்திரமா கூட்டிட்டு வாங்க. கிருஷ்ணா நாங்க மட்டும் போலான்னு நினைச்சோம். இப்ப நீ வந்ததும் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். உன் அத்தை பொண்ணு தானே, அதுவும் இல்லாம உன் அத்தையோட பெரிய பொண்ணு இருக்காளா, அவளுக்கு ஒண்ணு பார்க்கணும்னு ஆசையா இருக்காமா. நீயும் வந்தா நல்லா இருக்குமே. வாயப்பா. அம்மா இதெல்லாம் லேடி சம்பந்தப்பட்டது. இந்த இடத்துல தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க. ஆளை விடுங்க. அதுவும் இல்லாம இப்பதான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். உடனே லீவுனா நல்லா இருக்காதுமா. பாத்துக்கலாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க போயிட்டு வாங்க. அப்போ நீங்களும் போயிட்டு வாங்க, நான் வீட்டுல இருந்துக்கிறேன். இல்ல கிருஷ்ணா, உன்னை சுஜி பார்க்கணும்னு. அம்மா ப்ளீஸ், இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கேன். உடனே லீவுனா நல்லா இருக்காதுமா. இல்லடா கண்ணா, நீ சுஜியை பார்த்ததே இல்லைல்ல. சின்ன வயசுல 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுனீங்க. அப்ப பார்த்ததோட இருக்கும். இப்போ உனக்கு சுஜி எப்படி இருப்பான்னு கூட தெரியாதுல்ல. நீ வந்து சுஜியை ஒரு பார்க்கலாம்ல. அம்மா ப்ளீஸ்மா என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு எந்த ஃபங்க்ஷனையும் வந்து அட்டென்ட் பண்ற மூட்ல எல்லாம் யாரையும் பார்க்க முடியும் இல்லை. ப்ளீஸ் நீங்களும் அப்போ மட்டும் போயிட்டு வாங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சுந்தரி கிருஷ்ணா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்க. அவனுக்கு வேலை இல்லைன்னா வருவான்ல. இப்போ அவனுக்கு வேலை இருக்குல்ல, அவன் சொல்றது கரெக்ட் தானே. இப்பதான் வந்து ஜாயின் பண்ணிருக்கான். உடனே அவனை வாவான்னா எப்படி? இதெல்லாம் நல்லா இருக்காதுமா. சுஜி தானே, அவன் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம கிருஷ்ணாவை காமிச்சிக்க வேண்டியதான். அப்ப பாத்துக்கிட்டோம். இப்பவே பார்க்கணும்னு இருக்கா என்ன? நீங்க வேற புரியாம பேசுறீங்க. இவன் வந்து சுஜியை பார்த்தானா அடுத்து என்ன இதை நம்ம பேசி முடிக்கலாம்லங்க. அதுக்கு தாங்க சொன்னேன். சுந்தரி ஆரம்பிச்சிட்டியா நீ? இங்க பாரு, இப்படி நீ நினைக்கிறேங்கிறத மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுதான் கண்டிப்பா கோவப்படுவான். ஆமா, இது இப்ப நம்ம கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போவோம். மத்ததான் அப்புறம் பேசிக்கலாம். சரி நீங்க சொல்றதும் சரிதான். இப்ப நான் எதனா சொன்னா இவன் கோவப்படுவானா? சரி நம்ம கிளம்புவோம். சரிப்பா கிருஷ்ணா, நான் கிளம்புறேன்னா 9 மணிக்கு ராதா வருவான். ராதா வந்தாலும் உனக்கு என்ன நைட்டு சமையல் வேணும்னு சொல்லு, அவ செஞ்சு தருவான். நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு பாரு. ராதாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், உனக்கு நல்லா செஞ்சு தர சொல்லி. நாளைக்கு காலையில நாங்க இருக்க மாட்டோம். ராத்திரிக்கும் நாங்க லேட்டா தான் வருவோம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் நாளைக்கு காலையில வந்துடுறேன். சரியா? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கிடக்கலாம். அம்மா உடனே வந்துடுறேன். அம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. ராதா கூட லீவ் எடுத்துக்க சொல்லுங்க, நான் ஹோட்டல்ல கூட வாங்கிக்கிறேன். என்னடா கண்ணா ஹோட்டல்ல சாப்பிடுன்னு சொல்றேன்? ஆல்ரெடி நீ வெளிநாட்டுல அங்க இங்க வெளியில சாப்பிட்டு தான் திரும்ப இழைச்சு போயிருக்கேன். மறுபடியும் ஹோட்டல் சாப்பாடுலாம் ஒண்ணும் வேண்டாம். ராதா வந்துருவா. அவளுக்கு எதுக்கு லீவு தரணும்? நீ ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல, அவ வந்து சமைச்சு கொடுத்துட்டு போகட்டும். அவளுக்கு எதுக்கு லீவை கொடுத்துக்கிட்டேன்? நீ நல்லா வயிறார வீட்டு சாப்பாடு சாப்பிடு. இந்த ஹோட்டல்ல சாப்பிடாது இதெல்லாம் சொல்லி உடம்பு இன்னும் கெடுத்துக்காத. அம்மா ஒரு நாள் தான், ஒரே நாள் போயிட்டு உடனே வந்துருவேன். என்ன அம்மா நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கிளம்புங்க. ராதா வருவா, அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி நான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடல, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவோம். போதுமா? ஆமாடா, நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு லீவு இதெல்லாம் விட்டு வச்சிடாத. முன்கூட்டியே நான் காசு வேற கொடுத்து தொலைச்சிட்டேன் நானு. அதனால தான் சொல்றேன், நீ லீவு இதெல்லாம் விட்டு தொலைச்சிடாத. அவ வந்ததும் வீட்டை நல்லா க்ளீன் பண்ண சொல்லு. ஒரு நாள் வீட்டெல்லாம் டஸ்ட் அடைஞ்சிரும். நல்லா வீட்டை க்ளீன் பண்ண சொல்லு. அப்புறம் பாத்திரம்லாம் கிடக்கு, அதெல்லாம் துவைக்க சொல்லு. நிறைய வேலைங்க இருக்கு. அவ பாட்டில் ஏமாத்திட்டு போயிட போறா. இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் போகணும்னு சொல்லு. அம்மா இப்ப நீங்க ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நல்லபடியா திரும்பி வாங்க. வீட்டை நான் பாத்துக்கிறேம்மா. ராதா வந்து என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேம்மா. எந்த டென்ஷனும் இல்லாம நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. போங்கம்மா. கரெக்டா சொன்ன கிருஷ்ணா. சுந்தரி இதுக்கப்புறமா நீங்க இருந்து கிளம்பலன்னு வச்சுக்கேன், நான் உள்ள போய் மாத்திரை போட்டு படுத்துருவோம். பாத்துக்க வேற அவங்க எடுத்து சொல்லிட்டு வர வேணாமாங்க. அவ வந்து ஏன தரம் செஞ்சுட்டு போனா எப்படிங்க? அதான் நான் இருந்தாவது இதை பண்ண அதை பண்ணு சொல்லுவேன். நீங்களும் சரி இவனும் சரி வாயே திறக்க மாட்டீங்க. அதுக்கு தான் சொன்னேன். சரி வாங்க, நேரம் ஆகுது, கிளம்புவோம். அப்பா டிரைவர் விளையாடலாம். ஆமா கிருஷ்ணா, நைட் டிரைவ் என்னால பண்ண முடியாதுல்ல, அதான் டிரைவர் கூட்டிட்டு போறோம். நீ இன்னொரு கார் இருக்கலாம், அதை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ. நோ ப்ராப்ளம்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிப்பா, பாத்துக்கிறோம். கிளம்புறோம். சுந்தரி போலாம். கிருஷ்ணா பாத்து கிடக்கலாம். அம்மா ஒரே ஆள் தான், போயிட்டு வந்துருவேன். சரிம்மா கிளம்புங்க. 4 மணி நேரம் லேட்டா வந்துட்டோமே. சுந்தரி அம்மா என்ன கத்த போறாங்கன்னு தெரியல. என்ன பண்ண, நானும் சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறேன். லேட் ஆயிடுது. அம்மா, சுந்தரி அம்மா, அம்மா. ஓ யாரும் வந்துட்டாங்க போல இருக்கு. ராதா உள்ள வா. அட கிருஷ்ணா குரல் கேக்குது. ஹாஸ்பிட்டல்ல வந்தாச்சா? ராதா உள்ள வாமா. கிருஷ்ணா நீ எவ்வளவு அழகா கூப்பிடுற. ராதா உள்ள வா. வந்துட்டேன், எப்பயும் உள்ள வந்துட்டேன். ஐயோ நான் வரீங்க நின்று சிரிச்சிட்டு இருக்கேன். அம்மா பார்த்தாங்க அவ்வளவுதான். வந்துட்டேன். நான் கிச்சன்ல போய் வேலையை பாக்குறேன்.
ஆ சரி பார்த்துட்டே இரு பாரு. மரியா சார் கிச்சனுக்கு வந்து என்ன பண்ண போறாரு? தெய்வமே, கிச்சன் பக்கம் மட்டும் வந்துடாத. உங்க அம்மா மட்டும் பார்த்தாங்க என் சோழிய மொத்தமா முடிச்சிடுவாங்க. சரி, சீக்கிரமா சமையலை பண்ணிட்டு பாத்திரத்தை தொலைக்கிட்டு கிளம்புவோம். ஆமா, அம்மா என்ன சமைக்கணும்னு சொல்லவே இல்லையே. அம்மா எங்க இருக்காங்க தெரியல. சரி, நம்ம போய் என்ன ஏது கேட்டுட்டு வந்துருவோம். அம்மா, அம்மா, அம்மா எந்த ரூம்ல இருக்காங்கன்னு தெரியலையே. யார்கிட்ட கேக்குறது? அது சரி, இல்லாத அம்மாவை தேடிட்டு இருக்காங்களோ? அட ஆமால, மேடம்க்கு அம்மா ஃபங்க்ஷன் போயிருக்கு தெரியாதுல்ல. ராதா, என் ரூம் பக்கமா வராம இருக்கா? நீ என் ரூம் தேடி வந்து என்கிட்ட கேளு, அப்புறம் சொல்றேன். அது வரைக்கும் சொல்ல மாட்டேனே. எல்லா ரூம்லையும் தேடிட்டேன், அம்மாவையும் ஆளக்கானும் ஐயாவையும் ஆளக்கானும். இப்ப நான் தேடாதது இன்னும் கிருஷ்ணா ரூம் மட்டும்தான். கிருஷ்ணா ரூம் பக்கம் போறதுக்கே பயமா இருக்கேன். நான் வேற போக போகுது கரெக்டா அம்மா பாத்துட்டாங்கன்னா குருவி உக்கார பணம் பல விழுந்த கதை தான். இப்ப நான் என்ன பண்றது? எல்லா ரூம்லையும் பாத்துட்டேன், அம்மாவும் இல்லை ஐயாவும் இல்லை. இப்ப நான் என்ன பண்றது? ராதா, நீ இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், டைம் ஆயிடும். நீ வீட்டுக்கு போய் எப்போ வீட்டில் இருக்க வேலையை முடிச்சுட்டு தூங்குத. காலையில எழுந்துச்சு மறுபடியும் வேலைகளை பார்க்கணும். இதுக்கே நேரம் ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணலாம்? வேற வேலையே இல்லை. கிருஷ்ணா ரூம்ல தான் போய் கேட்கணும். கிருஷ்ணா குரல் கேட்டதுல அப்போ கிருஷ்ணா ரூம்ல தானே இருக்கணும். சரி, நம்ம வாசல்ல நின்று கேட்போம். ஏன்னா வேற வேலை இல்லை பார்த்துக்க. ஐயோ பயமா இருக்கேன், அம்மா வேற பார்த்தாங்க அவ்வளோதான். உள்ள இருக்கீங்களா? ஏய், உள்ள வரதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறா? அது சரி, அம்மா அப்படி இல்லை மிரட்டி வச்சிருக்காங்க. இவ்வளவு என்ன பண்ணுவா? உள்ள வாமா, உள்ளதான் இருக்கேன். இல்ல இருக்கட்டும். அம்மா அம்மா எங்க இருக்காங்க? அம்மாவை நீ பார்க்கணும்னா உள்ள வந்தாதான் பார்க்க முடியும். விளையாடாத கிருஷ்ணா. அம்மா எங்க எங்கன்னு சொல்ல, எனக்கு நேரம் ஆகுது. நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்ல. அட ஆமால, இவ வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னா இது புரியாம நான் விளையாடிட்டு இருக்கேன். சாரிம்மா. ராதா உள்ள வா. இல்ல இருக்கட்டும். அம்மா எங்க இருக்காங்க? இவ அம்மா இல்லைன்னு சொன்னாதான் உள்ளேயே வருவா போல இருக்கேன். இரு, நான் வரேன். ஏன் மேடம் மேடம் உள்ள வர மாட்டீங்களோ? அரடியாமலையும் விளைஞ்சேரே உலகில் தொலைந்தவனை நீ தேடி தருவாயா? வலிபத்து கிள்ளுதடி குண்டன் அழகு, வசனைகள் புசுதடி வண்ண கனவு. கண்ணுக்குள்ளே மிதந்தது ரெண்டு நிலவு, காணவில்லை இப்பொழுது எந்த மனது. கிருஷ்ணா, கிருஷ்ணா என்னாச்சு இவருக்கு? ஐயோ அம்மா வேற வந்துட்டா, அவ்வளவுதான் நான் செத்தேன். அம்மாவையும் ஐயாவையும் எல்லா ரூம்ல தேடிட்டேன். இவர்கிட்ட கேட்டா இவராது சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் என்னமோ சளியாட்ட நிக்கிறாரு. அம்மா வேற வந்துட போறாங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதா சொல்லு. என்னங்க நீங்க? அம்மா எங்கன்னு கேட்டா எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க. நான் வரை இப்போ உங்க ரூமுக்குள்ள இருக்கேன். உங்க ரூமுக்குள்ள இருக்கிறத மட்டும் அம்மா பார்த்தாங்க அவ்வளவுதான். அம்மா அம்மா எங்க? நான் சமைக்கணும், நேரம் ஆகுது. என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, அதான் அம்மா கேட்கணும். அம்மா எங்க? அச்சோ, இப்படி கெஞ்சிட்டு இருக்காங்க. இவ அம்மா இருக்காங்கன்னு நினைச்சு இவ்வளவு பயந்துட்டு இருக்கான். டேய் கிருஷ்ணா, விளையாடுனது போதும். பாவம் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். கிருஷ்ணா சீக்கிரம் சொல்லு, அம்மா எங்க? ஏய், அம்மா இல்ல, அம்மா ஃபங்க்ஷனுக்காக வெளியூருக்கு போயிருக்காங்க. நாளைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் தான் வருவாங்க. பயப்படாது, ஃப்ரீயா இரு. கிருஷ்ணா நிஜமாவா? அம்மாவையும் வெளியூருக்கு போயிருக்காங்களா? உண்மையை தான் சொல்றேன். அம்மாவும் அப்பாவும் வெளியூருக்கு போயிருக்காங்க. ஏதோ ஃபங்க்ஷன் ஆமா, அதனால வெளியூருக்கு போயிருக்காங்க. நாளைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் தான் வருவாங்க. பயந்துட்டே இருக்காது, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, ஓகேவா? அப்பாடா, இப்போ அது சொன்னீங்க. நான் ரூமுக்குள்ள வந்ததுலேருந்து பயந்துட்டே தான் இருக்கேன். அம்மா எங்க பாத்துருப்பாங்கன்னு. சரி சரி சரி, நான் போய் சமைக்கிறேன். என்ன சமைக்கணும்னு கேட்கதான் அம்மாவை தேடிட்டு இருந்தேனே. நீ சொல்லு கிருஷ்ணா, உனக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லு, நான் சமைச்சு வச்சுட்டு போறேன். என்ன பண்ணவா? ராதா மேடம், நீங்க எதுவும் பண்ண வேணும். தினமும் ஓயாம வேலை பார்த்துட்டு தானே இருக்கேன். இன்னைக்கு நாளைக்கும் நான் உனக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். என்ன சொல்ற கிருஷ்ணா? லீவ் எடுத்துக்க சொல்றியா? இது அம்மாக்கு தெரியுமா? ஓய், லீவெல்லாம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் உனக்கு லீவெல்லாம் கொடுக்க முடியாது. ரெஸ்ட் வேணா கொடுக்கும். லீவ் கொடுத்தா உனக்கு ரெஸ்ட் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ரெஸ்ட்னா நீ இங்க சமைக்க வேணான்னு அர்த்தம்.
நம்ம 2 பேருக்கும் ஃபுட் ஆர்டர் போட்டுட்டேன். நீயும் சாப்பிட்டுட்டே கிளம்பு, சரியா? நீ இப்போதைக்கு இங்கே எதுவும் சமைக்க வேணாம். நாளைக்கும் நீ எதுவும் சமைக்க வேணாம். அம்மா வந்தா நீ சமைச்சு கொடுத்ததை நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? கிருஷ்ணா இல்ல வேணாம் வேணாம். இதெல்லாம் அம்மாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா திட்டுவாங்க கிருஷ்ணா. வேணாம் கிருஷ்ணா, நான் கொஞ்ச நேரத்துக்கு சமைச்சிருவேன். நீ ஒரு ஆளுக்கு தானே அப்படின்றதுக்குள்ள சமைச்சிருவேன். ஏய், நான் சொல்றேன்ல, அம்மா கிட்ட ஒண்ணு நீ சொல்லணும் இல்ல நான் சொல்லணும். நம்ம 2 பேரும் யாராவது ஒருத்தர் சொன்னதானே தெரிய போகுது. நான் கண்டிப்பா சொல்ல போறது இல்ல, நீயும் சொல்ல மாட்டேன். அப்புறம் எப்படி அம்மாக்கு தெரியும்? பரவாயில்ல விடுமா, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், எதுவும் ஆகாது. எனக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும்னு தோணுது, எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேவா? தேங்க்ஸ் கிருஷ்ணா. ஏய், என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு ஓடி போயிடலான்னு பாக்குறியா? அப்படிதான் ஓட முடியாது. ஃபுட்டு வர வரைக்கும் என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கும் போர் அடிக்குது. ஏதாவது விளையாடலாமா? கிருஷ்ணா சார், இப்ப விளையாடுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. எனக்கு கிச்சன்ல எக்கச்சக்க வேலை இருக்கு. ஏய், என்னடி வேலை இருக்கு? அதை நான் உனக்கு ஃப்ரீ பண்ணிட்டேனா? நீ சமைக்க வேண்டாம்னா? குக் பண்ற வேலை இல்லைன்னா அப்புறம் என்னமா வேலை இருக்கு? சமைக்கிற வேலை மட்டும் தான் இருக்கு, அதை தவிர எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, கொஞ்சம் தான் இருக்கு பாத்திரம். நான் அப்படியே பாத்திரம் தேய்ச்சிட்டு வரேன். அதுக்குள்ள ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரேன். நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு வரேன். நீ சொன்ன மாதிரி என் டைம் வரைக்கும் உன் கூட கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போறேன். அட, அது எதுவும் பண்ண முடியாதோ? எனக்கு பாத்திரம் தேய்க்க தெரியாது. இல்லைன்னா அது கூட கிருஷ்ணா, நீ எனக்கு இது பண்றதே பெரிய விஷயம். இதுல பாத்திரம் வேறையா? அதெல்லாம் நான் தேய்ச்சிருவேன். 10 நிமிஷம் தான், அதை உடனே செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுறேன். சாரிமா, நான் உன்னை டோட்டலா ஃப்ரீ பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்ணாலும் உனக்கு ரெஸ்ட் கொடுக்க முடியாது போல இருக்கேன். சாரி. என் மனசுல அடவுன்னு நினைச்சதனாலே வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கிறதாலே